இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்து இருக்கலாம், அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கே ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்ல. ஒரு மிகப்பெரிய விபத்து போல இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா மக்கள் முழுமையாக அவங்களை தேர்ந்தெடுக்கல, முழு மெஜாரிட்டியோட வந்து உட்கார்ந்துருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா 118 சீட்டுகள் பிடிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெறும் 108 சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி நம்முடைய உடன்பிறப்புகள் களத்துல வேலை பார்த்து வெற்றி பெற்றவங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாம தைரியமா சொல்லலாம், நம்மளோட தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவருடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். எத்தனை சதவீத வாக்கு வித்தியாசம் தெரியுமா? வெறும் 3% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நம்ம இழந்திருக்கிறோம். எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே தொலைக்காட்சியில பாத்தீங்க தொடர்ந்து என்னென்ன நடந்துச்சு. தினமும் பனிஷ்மெண்ட் மாதிரி கவர்னர் போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் போய் இன்னைக்கு கூப்பிடுவீங்களா, நாளைக்கு கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா நம்பர்ஸ் இல்ல. அதன் பிறகு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து சோஃபா போச்சு. சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போனார், வால் பிடிச்சிட்டு போனாரு. அதிமுக தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளோடு கூட்டணி வச்சுக்கிட்ட, நம்மளோடு சேர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்ற சில கட்சி தலைவர்களுக்கும் சோஃபா போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஊழலை ஒழிப்போம், ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டங்களோட பெயர்களை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றம்னு சொல்லி இன்னைக்கு பெயர் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில. எங்கு பார்த்தாலும் ஊழல், மிகப்பெரிய மாற்றம் சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இவங்க ஆட்சி எந்த லட்சணத்தில் நடந்துட்டு இருக்கு நாம கூட சொல்லல. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய, ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் அவங்க இன்னைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியுடைய அநியாயத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனா ஆளுங்கட்சியுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு தொடர் கொள்ளை, பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு வராங்க. ஒரு பக்கம் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைஞ்ச இந்த 105 நாட்கள் இருக்கும். இந்த 105 நாட்கள்ல அதிகமா பாதிக்கப்பட்டது யாரும் பாத்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான். தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? வாங்கின பயிர்க்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் புரட்டி போடுவோம், முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு 25வது நாள் ஒரு அறிவிப்பு, படங்களுக்கு திரைப்படங்களுக்கு போஸ்டர் அடிக்கிற மாதிரி 25வது நாள் ஒரு அறிவிப்பு, 50வது நாள் ஒரு அறிவிப்பு, 100வது நாள் ஒரு அறிவிப்புன்னு முதலமைச்சர் பேஸ் பை பேஸா அறிவிச்சிட்டு இருக்கிறார். விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக என்ன கைது பண்ணாங்க? அரசு செலவுல தஞ்சாவூர் வரைக்கும் என கூட்டிட்டு போய் ரோட் ஷோ நடத்தி காட்டினதுதான் இந்த அரசனுடைய ஒரு சாதனை. என்ன மட்டும் இல்ல, மூத்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தொடர்ந்து கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சியாளருடைய கண்களை உறுத்துறது இன்னைக்கு இளம் தலைமுறையினர் நிறைய பேர் நம்முடைய தலைவர் பக்கம், நம்முடைய கழகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வராங்க. ஜென்சி தலைமுறையினர் வராங்க, தொடர் கூட்டங்கள் நடத்துறாங்க. அவங்க மேலேயும் டார்கெட் செய்யப்பட்டு இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களே கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்துதான் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்க சட்டமன்றத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதலமைச்சர் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்.